நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஜோசுவா டிவியின் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மனமகிழ்ச்சியோடு கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம். உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவரை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது யோபுவின் சரித்திரம், யோபுவின் வாழ்க்கை தான் என் முன்பாக வந்தது. ஏன்னா அதை பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்னு பார்க்குறோம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தோமானால், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் திருமணமான புதிதிலோ நம்முடைய வாழ்க்கையின் முன்னிலைமையிலோ அநேக பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கலாம். ஏன்னா ஆனாலும் கூட இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த காலங்களில் அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவருடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை எப்படி இருந்தது, பின்னிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி போட்டிகள், பொறாமைகள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். எனக்கு தெரிந்து எங்களுக்கு கிராமத்தில், எங்கள் ஆலயத்தில் ஒரு பஜனை பிரசங்கத்தை நான் கேட்டேன். அதில் அவர் சொல்லுவார், அண்ணன் தம்பி 2 பேர், தகப்பனும் தாயும் இல்லாமல் அண்ணன் தன்னுடைய தம்பியை அவ்வளோ பாசமாக வளர்த்தான். 2 பேரும் வாலிப வயசிலாகி ஒரே மில்லில் வேலைக்கு போனாங்க. இருவரும் வேலை பார்த்துட்டு திரும்பி வருவாங்க. அவன் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே அண்ணன் கையில் கொடுத்துருவான். அவனை அவ்வளோ பொறுப்பாக பார்த்து கொண்டான். அண்ணனுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து கொஞ்ச நாள் காலத்திலே தம்பிக்கும் அவனுக்கு இடையிலே விரிசல் உண்டாக ஆரம்பித்தது. அப்பொழுது அண்ணன் பார்த்தான், தம்பிக்கு ஒரு திருமணத்தை முடித்து அவனை தனியாக வச்சிடணும்னு சொல்லி திருமணம் முடித்து 1 மாதங்களுக்குள்ளே வீட்டை நடுவில் ஒரு செவரை கட்டி 2 பிரிவாக்கி, ஒரு பிரிவில் அண்ணனும் ஒரு பிரிவில் தம்பியுமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காலங்கள் கடந்து கொண்டே வந்தது. அந்த மூத்த சகோதரனுடைய மனைவியானவள் கொஞ்சம் தற்பெருமை உள்ளவள். தன்னுடைய கொழுந்தனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக வாழ்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கணவன்கிட்ட சொன்னால், நீங்கள் சாயங்காலம் வரும்போது அந்த வீட்டில் பாலும் வாங்கிட்டு வாங்க, வேலை முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் அதே மாதிரி வரும்போது பாலும் பழத்தோடு வீட்டுக்கு வருவான். பாலை சுட வச்சு அவன் அங்கே இருந்து சுட வச்சவுடனே தன்னுடைய கணவரை பார்த்து அவளுக்கு செய்கை காட்டவும் அவன் சொல்லுவான், அம்மா பால் கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் ஒரு டம்ளரில் பாலை கொண்டு வருவான். பழம் கொண்டு வான்னு சொல்லவும் பழம் கொண்டாந்து வைப்பான். அவனும் இவனும் இருந்து சிரித்து 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். இங்கே தம்பியாக காரணம் மில்லுக்கு போய்ட்டு அவனுடைய உடைகளெல்லாம் மாற்றி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு எடுக்கும்போது பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு சவுண்டு கேட்கும். அவனு யோசித்தான், டெய்லி இப்படி அண்ணன் வீட்டில் சவுண்டு கேட்கு, நம்முடைய மனைவியும் கண்டிப்பாக மனதளவுலையாவது பாதிக்கப்பட்டிருப்பான். என்னடா இது, நம்முடைய கணவனுக்கு இப்படி செய்து கொடுக்க முடியலையே, இப்படி கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி அவன் யோசித்திருப்பான். என்ன செய்யலாம் என்று அவன் சிந்தித்தான். உடனே அவனும் தன்னுடைய மனைவியை கேட்டான், ஏம்மா நீ உன்னுடைய மனதில் வேதனையோடு கூட இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அவள் அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னால் கூட இவன் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொல்லுவான், நான் சாயங்காலம் வேலையை விட்டு வரும்பொழுது நீ என்ன செய்யறனா, நைட்டுக்காக நமக்கு வடித்த சாதத்தினுடைய அந்த வடி தண்ணீரை அப்படியே 2 டம்ளரில் ஊற்றி வச்சிரு. அதே மாதிரி 2 மோர் வத்தலை அப்படியே வதக்கி வச்சிரு. நான் உட்காந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றணுன்னா, எம்மா பால் கொண்டு வாமே, நீ ஒரு டம்ளர் இதை கொண்டு வரணும், பழம் கொண்டு வான்னு சொல்ல மாதிரி இருக்கணும். 2 பேரும் கடித்து குடிப்போம், உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, செலவில்லாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி இவர்களும் அதே மாதிரி
அங்கே அந்த சத்தம் கேட்டு முடிஞ்சு அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இங்கே இந்த வீட்டிலேருந்து அதே மாதிரி சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரும் இருந்து சிரித்து 2 பேரும் குடித்து மணந்தாங்க. காலங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அண்ணனுடைய வீடு கடன் பிரச்சனைகளால் ஆளப்பட்டு கடன்காரர்களுடைய தொல்லை வந்து விட்டது. ஆனால் கூட அவர்கள் வீட்டிலே மாலையிலே அந்த சத்தம் நின்று போயிடுது. பால் கொண்டு வா, பழம் கொண்டு வா என்று சொன்ன அந்த சத்தம் அப்படியே இல்லாமல் போய்விட்டு. ஆனால் இன்று வரைக்கும் கூட தம்பி வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்க்காங்க, என்னடா இது, நம்மளை மாதிரியே தான் சம்பளம் வாங்குறான், நமக்கு இருக்க மாதிரியே தான் அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, நம்ம இவ்வளோ கடன் ஆகிட்டோம், அவன் எப்படி பாலும் பழம்பு சாப்பிட்றான். அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஒரு நாள் மாலையில் வேலையை விட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய தம்பி வீட்டுக்குள்ளே போகிறான். போன உடனே அண்ணே வாங்க வாங்கன்னு உட்கார சொல்கிறான். ஏடா, நான் தான் ஆரம்பித்து இப்படி சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ பால்காரன் கடன், பலசரக்கு பழம் வாங்கி கடன், இன்னும் வீட்டு செய்து கடனாகி கடனையே அடைக்க முடியலை. அதோட பாலும் பழம் சாப்பிட்றத தூர போட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உன் வீட்டில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ணே உட்காருங்கன்னு சொல்லிட்டு, ஏம்மா முதல்ல அண்ணனுக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டு வா, அண்ணனுக்கு அதே மாதிரி பழத்தை கொண்டு வா, அதுக்கடுத்து எனக்கு கொண்டு வான்னு சொன்னேன். கொண்டாந்து வச்சேன்னா ஒரு கணம் அப்படியே ஆடி அதிர்ந்து போய்விட்டான். அதான் சொன்னான், ஏன்னே எங்கள் வீட்டு பாலும் பழமும் இதான், இதை சாப்பிட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதே சத்தத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட சாப்பிட்டு கொண்டு பாருங்கள். வீண் பெருமையினாலே வீணான எண்ணங்களை மனசிலே வைத்து தங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை ஒரு கடனுக்குள் உட்படுத்தி விட்டு அவர் சகோதரனை பார்த்து வேதனைப்பட்டான். ஏனென்று கேட்டால் இந்த காலத்திலே அநேகர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா யோபுவை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தான்னு பார்க்கும்போது யோபுவின் மனைவியும் அந்த மாதிரி தான் இருக்கிறாளுங்கிறதே பார்க்குறோம். ஏன்னா யோபு படுகிற வேதனை பார்த்து தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொன்னவா யோபுவின் மனைவி. ஆனால் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரன்னு சொல்லக்கூடிய அளவில் நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன், வரும்போதும் ஒன்று கொண்டு வரல, போகும்போதும் ஒன்று கொண்டு போவதில்லை. எப்படி பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆண்டவரை குறித்து அவன் ஒரு சிறு வார்த்தை கூட பேசவில்லை என்று பார்க்கிறோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக காணப்பட்டான் என்பதை நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். யோபுவின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தேவனே அவனை சொல்கிறார். ஏன்னா சாத்தான்கிட்ட அவனை பற்றி பேசும் பொழுது யோபுவே அவனுக்கு சாட்சியாக சொல்கிறார். இதில் பாருங்கள், யோபுவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இருந்ததில்லை. ஒருவனும் இல்லை. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் அவனுக்கு சாத்தான் மூலமாக அவன் எவ்வளவு பெரிய இக்கட்டை சந்தித்தாலும் கூட அவன் வார்த்தையிலிருந்து ஒரு வாயின் வார்த்தையை கூட முறுமுறுப்போ தேவனை தூஷிக்கக்கூடிய அளவிலையோ இல்லை என்பதை நாம் வேதாகமத்தின் முதலிலிருந்து வாஸ்தவமானால் பார்க்கலாம். ஏன்னா அவனுடைய மனைவியிட்ட அவன் என்ன சொல்கிறான், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்லி அவள் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், என்ன பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை. இன்றைக்கி நம்ம வாயின் வார்த்தையினால் எத்தனை பாவங்களை செய்கிறோம், எத்தனை பாவங்களை நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்து விடுகிறோம். ஆனால் பாருங்கள், யோபு இவ்வளவு பிரச்சனைகளை இவ்வளவு வேதனை கூட தன்னுடைய ஆடு மாடுகளை தன்னுடைய பிள்ளைகளை இழந்து இவன் உடல் முழுவதும் பருக்களால் பாதிக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கூட அவன் வாயின் வார்த்தையினால் தேவனை பற்றி ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்பதை நான் பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் அவனை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து பார்க்கிறோம். ஏன்னா அவன் சொல்கிறான், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் என்னென்னு செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அது தடுக்கவும் முடியாது, தடைபடவும் செய்யாதுங்கிற ஒரு பெரிய விசுவாசம் யோபுவினிடத்தில் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா யோபு தேவனை குறித்து நிதானமாக தான் பேசினான்னு பார்க்குறோம். இதே யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம், யோபுவின் சரித்திரத்தில் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 7ஆம் வசனத்தை நான் பார்த்தோமானால்,
6ஆம் வசனத்தில், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆண்டவரே அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் தன்னைத்தானே அருவருத்தவனாய், ஏன்னா ஆண்டவரே அவன் நிதானமாக சொல்கிறக்கூடிய அளவில் யாரையும் குறித்து, ஏன்னா யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? எலிப்பாசை நோக்கி சொல்கிறான். தேவ மனிதனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகர் மேலும் எனக்கு கோபம் மொழிகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று கர்த்தர் சொன்னதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா யோபு ஆண்டவரை பற்றி எவ்வளோ நிதானமாக, ஆண்டவரை பற்றி எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு வேதனையோ வெளிப்படுத்தாதவனாக, தேவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு செழிப்பாக இருந்து கஷ்டக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னார். உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க, நான் பாருப்பா அங்கே ஆலயத்துக்கு போனான், ஆண்டவர் ஆண்டவர்னா இன்றைக்கி அவன் நிலைமை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய ஆண்டவரை விட்டு கொடுக்காமல், எந்த பாடுகள் வேதனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரை மறுதளிக்காமல் ஆண்டவருக்கான ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடினோமானால், ஆண்டவர் எப்படி யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வித்து எல்லாவற்றிலும் அவனுக்கு 2 கிடைக்கச் செய்தாரோ அதை போல செய்வார். ஏன்னா யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் அந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் வேதனையோடு கூட இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மனைவி பேசின வார்த்தைகளுக்கும் பின்னான சூழ்நிலையிலே அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் அவனை மற்றவர்களாம் பேசும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது மட்டுமல்ல, யோபுவினுடைய குமாரத்திகள் அந்த அளவுக்கு ஒரு சௌந்தரியமான பிள்ளைகளாக காணப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். தேவன் நினைத்தால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுவான் யோபு. அதனால் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன சிந்தை கொண்டிருக்கிறார், யோபுவை போல நீங்கள் வாழுகிற மனிதர்களாக காணப்படுகிறீர்களா? யோபு எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான்? தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மந்தைகள் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய உடம்பிலே ஒரு தீராத நோய் பற்றி கொண்ட போதிலும் கூட அவன் ஆண்டவர் மேல் எவ்வளவு உறுதியான விசுவாசம், எவ்வளோ உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு முன்னிலைமை பார்க்கணும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யோபுவை போல விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? ஏன்னா யோபுவை போல நாம் ஆசீர்வதித்து நாம் பெற வேண்டுமானால் நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகள், மற்றவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய நடவடிக்கைகள் தேவனை திருப்திப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் யோபுவை ஒரு சன்மார்க்கன், உத்தமன், பூமியில் இவனை போல் ஒருத்தனும் இல்லைன்னு சொல்கிறாரு. பாருங்கள் எப்படிப்பட்டவனாக யோபு வாழ்ந்தான். அவனே அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் அவன் பார்த்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இதில் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நினச்சி பார்த்துருப்பீங்க. அவன் மனைவி அவனை பற்றி பேசிய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது அவளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும், அவளுடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருந்திருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மனைவிகள், நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் உலகத்தாருக்கு மத்தியில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்மை பற்றி பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு நாளையில் எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவருக்காக செலவழிக்கிறோம்? எவ்வளவு நேரம் ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறோம்? ஆண்டவருடைய வேத வார்த்தைகளுக்காக நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? இந்த நேரத்திலும் கூட யோபுவை நாம் பார்க்கும் பொழுது யோபு அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினதே நாம் பார்க்கிறோம். ஏன்னா அநேக இழப்பான சூழ்நிலைகள் நம்முடைய மனதை பல வழிகளில் பாதிக்கலாம். நிறைய இழப்புகளை நாம் சந்திக்கலாம் வாழ்க்கையில். ஆனாலும் கூட அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற விதத்தை பார்த்து நாம் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு கூட, நாம் ஆண்டவரை ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை
நாம் உயர்த்தி பிடிக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பற்றி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சொல்கிறோம்? ஒரு நாளையிலே 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக கொடுக்குறோம்? எவ்வளோ நேரம் வேதாகமம் வாசிக்கிறோம்? வேதாகமத்தை தியானித்து அதன்படி நடக்கிறோமா? கர்த்தர் தாவீது சொல்றான், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை குறித்தோ என்னை குறித்தோ ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார் என்றால் நிச்சயமாகவே அது தடைபடாது. அதற்கான காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தும். ஆண்டவர் எப்படி யோபுவை ஆசீர்வதித்தாரோ, எப்படி யோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யோபு அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது எதற்காக அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று பார்த்தோமானால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான்னு பார்க்க. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு மனவேதனைக்கு மத்தியிலும் கூட அவன் தன் சிநேகிதனுக்காக பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணினதே நான் பார்க்கிறோம். இந்த யோபு என் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்காக, நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்காக, நமதுக்கு பக்கத்தில் அண்டை வீடுகளை வசித்து கொண்டிருப்பதற்காக நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? எப்படி அவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம்? பாருங்கள், யோபு வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஏன்னா யோபுவை போல ஒரு மனுஷனை முன்னாலேயும் பார்க்க முடியாது, பின்னாலேயும் பார்க்க முடியாது. சாமுவேல் எப்படி ஆண்டவர் பிள்ளையாக வளர்ந்தானோ அதே போல் யோபு ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக, ஆண்டவருக்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவனாக, ஆண்டவருக்கென்று எதையும் இழந்து போகத்தக்க விதத்தில் தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறவனாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக, ஆண்டவர் தனக்கு செய்த எந்த காரியத்தை குறித்து அவன் மன வேதனையே பட்டதாக நான் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய யோபுவை போல் இதற்கு பின்பு யாரும் இருக்க போவதில்லை என்பதை போல ஆண்டவர் ஒரு சான்றிதழை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல காத்திருக்கிறார்? நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? நம்மிடத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் இருக்கின்றதா? அல்லது நாம் இந்த காலத்திலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறேனா? ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நடக்க வேண்டுமானால் எப்படி நடக்க வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே என்ற ஒரு பக்தன் பாடியது போல நாமும் ஏசப்பா நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும், உமக்காக நான் எப்படி வாழ வேண்டும், உடைய நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், பிறருக்காக நான் எப்படி உடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் சன்னதியிலே நாம் கேட்டோமானால் அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு வகை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து யோபுவை போல நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய முன்னிலைமை பார்க்கணும் பின்னிலைமை, நம்முடைய இளமை காலத்தை விட நம்முடைய முதுமையான காலத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய மனைவியின் மூலமாக, பேரப்பிள்ளைகள் மூலமாக நாம் பார்த்து ஆண்டவரை எப்படி அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று மற்றவர்கள் பிரஜாதி மக்கள் பேசக்கூடிய அளவிலே நிச்சயமாக ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ தேவன் போல யோபுவை போல நாமும் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து யோபுவின் முன்னிலைமை பார்க்கிறோம். அவனுடைய கடைசி நிலைமையிலே எப்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், எப்படி அவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் யோபுவை பற்றி பார்க்கும் பொழுது அவன் குடும்ப ஐக்கியத்தை வளர்த்து கொண்ட யோபுன்னு பார்க்குறோம். ஏன்னா குடும்பத்தில் மனைவி என்ன சொன்னாலும் கூட மனைவியோடு கூட அவன் வைத்திருந்த பாசத்தை விடவில்லை, மனைவியோடு கூட வைத்திருந்த அன்பை விடலை. குடும்ப ஐக்கியத்திலே யோபு உறுதியாக இருந்தான். குடும்பத்திலே அவன் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது யோபுவின் குடும்பத்தை போல ஒரு நல்ல ஐக்கியம் நம்முடைய குடும்பத்திலும் உருவாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பாதத்திலே காத்திருப்போம், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம், வேண்டுதல் செய்வோம்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் எப்படி ஆண்டவர் ஒரு சன்மார்க்கனும் உத்தமன் என்று சொன்னாரோ அதே போல் நாமும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் நிறைவு செய்வோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் எப்படி யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது, அதே போல் அவள் திருமண வாழ்க்கையில் அவள் நுழைந்த வாழ்க்கை இப்பொழுது பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு அவளுடைய வாழ்க்கை ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியான ஆண்டவரே ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையைப் போல இவள் வாழ்விலும் இவள் முன்னிலைமையோட பின்னிலைமையிலே அநேக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ தங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொள்ள உமக்கென்று வாழ்ந்துட நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம். விட்டு பெரியேஸ்வரன் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.